ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவர் மக்களை திரட்டி ஓட்ட சேர்த்து எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வரணும் பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும்? மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவற்றை ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக ரத்தம். அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. ரத்தத்திலே ஏ பி ஏ பாசிட்டிவ் தான் உண்டு. அண்ணா திமுக ரத்தம்லாம் கிடையாது. அப்போ இதுல பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட். என்ன சொல்றாங்கன்னா 4 பிரிவா நம்ம தேர்தல ஜெயிக்க முடியாது, ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம். ஒற்றுமையா இருக்க பத்தி பிரச்சனையே கிடையாது. எடப்பாடி பொதுச் செயலாளர், எடப்பாடி முதலமைச்சர் சொன்னா ஒற்றுமை கண்டிப்பா 100% வரும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒருங்கிணைப்புனா உங்களுக்கு ஒருங்கிணைப்பு உங்களுக்கு என்ன பதவி வேணும்? அது எப்படி வெளியில உள்ளுக்கு அவர்கிட்ட பேசி பாருங்க. வெளி மேடைக்கு பப்ளிக் ஒரு சிம்பதி வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி வேணும்? தியாகம் பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம். அவரு தான் சொன்னாரு எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவரு எனக்கு டெப்டி சிஎம் கொடுத்தாங்க. சொல்லலாமா? இதை போய் ஒரு பாரத பிரதமர் கொடுத்த வெளியில போய் சொல்லலாமா? ரைட்டு. இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு எந்த பதவி இல்லை, எந்த பதவி இல்லை. அதுக்கு அர்த்தமே பதவி வேண்டும் வேண்டும் வேண்டும். ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. தெளிவா இருக்குல்ல சார். ஒன்றிணைக்கிறதுக்கு நான் தான் கேட்ட கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. ஒன்றிணைந்தால் நீ எதை யாரை ஒன்றிணைக்கிறீங்க? எதுக்கு ஒன்றிணைக்கிறீங்க? ஓட்டு சதவீதம் போயிட்டு உங்க கூட ஏங்க நீங்க ஒன்றிணைய வேண்டியதா? எதுக்கு எடப்பாடிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றிணையன்னு சொல்லி? உங்களால எத்தனை பேர் இருக்காங்க? உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? நான் முறையாற்றவே இல்லை. நான் கட்சி நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். இவரு செங்கோட்டையன் இப்போ எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கல. அசம்பிளி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம். மூத்த தலைவர்லாம் போய் பேசியிருக்கோம். அவர் டெல்லி போயிருக்காரு, பார்த்திருக்காரு, வந்திருக்காரு. இப்படி ஆளாளா டெல்லிக்கு நாங்க போய் 10 நாள் கெடு கொடுத்தா அவர் போய் சொல்ல என்ன செய்வாரு? அது சொல்லுங்க. நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. யாரு ஒருங்கிணைக்கிறது? நான் சொன்னதா ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் யாரு சொல்றாலும் அவங்க சரி. அண்ணா ரத்தங்கிறது பிளட்ல அவன் கண்டுபிடிச்சு வச்சு போயிருக்கான். ஏ பி பாசிட்டிவ். நீங்க சொல்லக்கூடிய ஆளு அண்ணா திமுக இல்ல மத்தவங்க எந்த ரத்தம் ஒரு எனக்கு தெரியல. செங்கோட்டையற்ற மட்டும் அண்ணா திமுக ரத்தம் ஒரு சொல்லக்கூடிய ஆளுதான் இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி சபட்டேஜ் ஆஃப் ஏஐடிஎம்கே.